வணக்கம் சில்ட்ரன், திஸ் இஸ் மாலதி. இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4 பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் சில்ட்ரன், திஸ் இஸ் மாலதி. இன்னைக்கு நாம செட் ஆபரேஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது கன செயல்பாடுகளின் பண்புகள். இந்த கன செயல்பாடுகள்லாம் எதெல்லாம் சொல்லுவோம் நாம? பாருங்க, ஆபரேஷன்ஸ், யூனியன், இன்டர்செக்ஷன், செட் டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். இந்த நாளையும் செட் ஆபரேஷன்ஸ் சொல்லுவோம்ல. இந்த நாலுல இந்த யூனியனும் இன்டர்செக்ஷனும் இந்த காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் ஹோல்ட் பண்ணுதா, சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு செட்டோடைய யூனியனோ இன்டர்செக்ஷனோ கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ஆன்சர் அதே போல அந்த செட்டை திருப்பி போட்டு கண்டுபிடிச்சாலும் வரக்கூடியது. அதாவது என்ன அப்படின்னா, ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுவே மறுபடியும் பி யூனியன் ஏன்னு கண்டுபிடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். இந்த ரெண்டு ஆன்சர் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அது யூனியனுக்கு மட்டும் இல்ல, இன்டர்செக்ஷனுக்கும் அதே தான். அதாவது ஏ இன்டர்செக்ஷன் பி சமம் பி இன்டர்செக்ஷன் ஏ. இதை தமிழ்ல சொல்லணும்னா, ஏவையும் பியையும் சேர்த்து எழுதும் போது கிடைக்கக்கூடிய கணத்துடைய உறுப்புகள் எப்பவுமே பியும் ஏயும் சேர்த்தும் போது கிடைக்கக்கூடிய உறுப்புகளுடைய எண்ணிக்கைக்கும் உறுப்புகளுக்கும் சமமா இருக்கும். அதே தான் வெட்டு பண்புக்கும் ஆகும். அப்ப இதை எப்படி டீச்சர் ஞாபகம் வச்சுக்கிறது? காமுடேட்டிவ்னா ரெண்டுன்னு இருக்கீங்க, அசோசியேட்டிவ்ல 3 செட்ஸ் இருக்கு. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, பாருங்க, C2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியக்காரங்களா இருந்தா காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறத சி, அப்ப 2 செட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கு யூனியன் கேட்டாங்கன்னா யூனியன் போடணும், இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா இன்டர்செக்ஷன் போட்டு 2 செட்டை வச்சு செக் பண்ணணும். அதுவே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்டாங்கன்னா A3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன A3? பாருங்க, A யூனியன் B union C will be equal to A union B union C அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி A intersection B intersection C will be equal to A intersection B intersection C. ஒரே வித்தியாசம் என்னன்னா, இதுல ஏபின்னு 2 செட் எடுத்துக்கிறோம், இதுல 3 செட் எடுத்துக்கிறோம். இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிக்கிறோம், வர ஆன்சரை வச்சு சியையும் சேர்த்து எழுதுறோம். அப்ப இதனோட ஆன்சரும் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் B யூனியன் C கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் A கூட சேரணும். அப்படி வர ரெண்டோட ஆன்சரும் எப்பவுமே ஈக்குவலா தான் இருக்கும். அது யூனியனுக்கும் அதே மாதிரி தான், இன்டர்செக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். அப்ப நமக்கு क्वेश्चन கேட்கும்போது எப்படி கேட்பான்னா, prove the commutative property அப்படின்னு கேட்டாங்கன்னா C2 ஞாபகம் வச்சுக்கணும். prove the associative property for intersection அப்படின்னா அசோசியேட்டிவ்னா A3 ஞாபகம் வச்சோம்ல. அப்ப 3 செட்ஸ் எடுத்துட்டு for union இன்டர்செக்ஷனா இது போடணுமா இது போடணுமா அதை மட்டும் கேர் பண்ணா போதும். அதே தமிழ்காரங்க என்ன டீச்சர் நான் பண்ணட்டும் அப்படின்னா, பாருங்க, பரிமாறுறது ஞாபகம் வச்சுங்க. எத்தனை பேருக்கு பரிமாறுறீங்க? 2 பேருக்கு மட்டும் தான் நீங்க பரிமாறுறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே சேர்க்கிறது, சேர்ப்பு பண்பு, சேர்க்கிறது அப்படின்னா 3 பேர்த்த சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நாம இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ஈஸியா செட்ஸ்ல போய் சால்வ் பண்ணலாம். எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம், P is given as a set. P வந்து ஒரு செட் கொடுத்திருக்காங்க, Q ல ஒரு செட், R அப்படிங்கிற ஒரு செட்டும் S அப்படிங்கிற செட்டும் கொடுத்துட்டு எனில் பாருங்க 3 क्वेश्चन கேட்டு அதை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. Find the values of all these 3 sets அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, இது கண்டுபிடிக்கணும். அதாவது P union Q union R இப்படிதான் இதை படிக்கணும். பாருங்க, P union Q அப்படின்னு படிக்கும் போதே இதுக்கு பிராக்கெட் இருக்குங்கிறத மீன் பண்ணிக்கணும். யூனியன் R, சரிங்களா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்பவுமே பிராக்கெட் ஆபரேஷன் தானே, P union Q அப்படின்னா என்ன பண்ணுவோம்? P ல இருக்கிறதையும் Q ல இருக்கிறதையும் சேர்த்து ஒரு செட்டா எழுதுவோம் இல்லீங்களா? எழுதலாங்களா? பாருங்க, நல்லா கை வச்சுக்கோங்க. 1, அதுக்கப்புறம் 2, 3 இருக்கா பாருங்க, இது ரெண்டுலயும் பாருங்க இருக்கு, அதனால அடுத்ததாவே எழுதிக்கலாம். அப்புறம் 5, then 7, அப்புறம் 9 பாருங்க, இதுலயும் 7 இருக்கு, ரெண்டுலயும் 9 இருக்கு. ஆனா நம்ம என்ன ஒரு வாட்டி தான் எழுதணும். எப்பவுமே செட்டுக்குள்ளார எலிமெண்ட்ஸ் ஒரு வாட்டி, ஒரு எலிமெண்ட் ஒரு வாட்டி தான் எழுதிட்டோம். P union Q கண்டுபிடிச்சாச்சு. இப்ப P union Q அப்படிங்கிறது இல்லீங்களா, இது இப்போ ஒரு செட்டா நினைச்சுக்கணும். இந்த ஆன்சரை ஒரு செட் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். யூனியன் R அப்படின்னா இந்த ஆன்சரையும் R இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு செட்டுக்குள்ளார எழுதணும். பாருங்க, இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சரையும் செட் ஆரம்பிச்சுக்கலாம். நமக்கு இங்கே இருக்கு பாருங்க, 1 2 3 கண்டினியூஸா இருக்கு. பாருங்க, 3 வரைக்கும் இங்கேயும் 3 இருக்கு, இங்கேயும் 3 இருக்கு. ஆனா நம்ம ஒரு வாட்டி தானே எழுதணும், எழுதிட்டேன். இங்க பாருங்க 4 இல்ல, ஆனா அங்க இருக்கு, அப்ப தாராளமா எடுத்து போட்டுக்கலாம். 4 பாருங்க, 5 ரெண்டுலயுமே இருக்கு, ஆனா ஒரு வாட்டி தான் எழுதணும். then 7, அப்புறம் 9, then 11. அவ்வளவுதாங்க இதனோட ஆன்சர் ஓவர். சரிங்களா? அடுத்தது வரலாமா? பாருங்க, நான் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொன்னேன், P intersection Q intersection S அப்படின்னு படிக்கிறோமா? அப்ப P intersection Q bracket
ஸ்டார்டட் அப்படின்னு படிக்க கூடாது. அப்ப இது அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணோம்னாவே அதுக்கு அது அர்த்தமாகும். P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S அப்படின்னு நம்ம படிப்போம். தமிழ்ல படிக்கிறதுனா P வெட்டு Q வெட்டு S அப்படின்னு படிப்போம். பாருங்க, P வெட்டு Q தானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வெட்டு அப்படின்னதையும் வெட்டணுமா? எதனடியே வெட்டணும்? பாருங்க, ஒரு சின்ன இதுக்காக நான் இங்க எடுத்து எழுதியே காமிக்கிறேன். பாருங்க, P ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 1 2 5 7 9 எழுதிட்டோமா? இன்டர்செக்ஷன் Q Q செட் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்க, 2 3 5 9 11. இது ரெண்டுலயும் வெட்டு அப்படின்னா ரெண்டுலயும் பொதுவா இருக்கிற எலிமெண்ட்ஸை வெட்டினது தூக்கி உள்ள போட போறோம். வெட்டலாங்களா? பாருங்க, 2க்கு 2 போயிடுச்சு, அப்புறம் 5க்கு 5 போயிடுச்சு, 9க்கு 9 போயிடுச்சு. இப்ப எதெல்லாம் வெட்டணுமோ அதை தான் உள்ள எடுத்து போட போறோம். 2, 5, 9. அப்போ இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமன் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் த டூ செட்ஸ் should be written in a single set. எழுதிட்டோம். அடுத்து பாருங்க, P இன்டர்செக்ஷன் Q இன்டர்செக்ஷன் S இல்லைங்களா? அப்ப என்ன, இத ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செட்டுக்கும் Sக்கும் ஆன காமன் எலிமெண்ட்ஸ் எழுதணும். பாருங்க, 2 இருக்கு, 5 இருக்கு, 9 இல்ல. சோ 2, 5ன்னு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதிட்டா போதும். அப்புறம் பாருங்க, தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? தேர்ட் क्वेश्चनல Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R, அதாவது Q வெட்டு S இன்டர்செக்ஷன் வெட்டு R அப்படின்னு இல்லைங்களா? அப்ப முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? Q வெட்டு S கண்டுபிடிக்கணுமா? Q என்ன இருக்கு பாருங்க, இது Q, இது S. கரெக்டா அந்த செட்டை மட்டும் பாருங்க, இந்த பேர் பின்னாடி இருக்கிறத கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும், இல்லைன்னா தப்பாயிடும். அதனால அந்த பேருக்கு என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தா டவுட்டா இருக்குன்னா பக்கத்துல எடுத்து எழுதிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எழுதிட்டு கூட பொறுமையா கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 5 8 கட் பண்ணி எழுதணும்னா இப்படிதான் எழுதணும். நீங்க பிச்செல்லாம் எழுதக்கூடாது. பாருங்க, இதுக்குள்ளாரியே வர மாதிரி இப்படி கீழே கட் பண்ணி எழுதிக்கணும் இடம் பத்தாத சமயத்துல. பாருங்க, இதுக்கு 2க்கும் காமன் எலிமெண்ட்ஸ் வெட்டணுமா? 2க்கு 2 போயிடுச்சு, 3க்கு 3 போயிடுச்சு, 5 இருக்கு பாருங்க, 5க்கு 5 போயிடுச்சு, அவ்வளவுதான். எதெல்லாம் 2 3 5 இந்த மூணும் தான் காமன் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் Q and S. இப்போ இந்த Q இன்டர்செக்ஷன் S வந்து ஒரு செட்டா கிடைச்சிச்சு. இப்போ மொத்தமும் கண்டுபிடிக்க போறோம். எது? Q இன்டர்செக்ஷன் S இன்டர்செக்ஷன் R. அப்ப என்ன பண்ணுங்க, இதையும் R ஐ மட்டும் பார்க்கணும். பார்க்கலாங்களா? பாருங்க, 3 2லயும் இருக்கா, 5 2லயும் இருக்கா, எழுதிடலாமா? 3, 5 இவ்வளவுதாங்க ஆன்சர் இதுக்கு. எக்ஸசைஸ் 1.4ல நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்கவும். செக் தி காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் செட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் given sets. பாருங்க, PQன்னு 2 செட் கொடுத்திருக்காங்க. முதல்ல அந்த செட் என்னன்னு படிப்போம். X is such that X is a real number between 2 and 7. 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட real numbers. Qங்கிறது X is such that X is a rational number between 2 and 7. 2க்கும் 7க்கும் இடையில இருக்கக்கூடிய rational numbers எல்லாம் நம்ம Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் தமிழ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, X என்றவாறு X ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள ஒரு மெய்யெண். அப்புறம் Q என்பது X என்றவாறு X ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள விகிதமுறு எண். இப்போ நம்ம முதல்ல ஒரு ஜெனரல் ஐடியா வேணும் நமக்கு. இது பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க? ரியல் நம்பர்ஸ், அப்புறம் இங்க ரேஷனல் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்காங்க. இதுல தமிழ்ல சொல்லணும்னா மெய்யெண், விகிதமுறு எண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு ஜெனரல் ஐடியா கிளியரா இருந்தா மட்டும்தான் இதுக்கான ஆன்சரை ஈஸியா எழுதிட முடியும். என்ன ஜெனரல் ஐடியா அப்படின்னா, நாம சொல்லுவோம் மெய்யெண் தொகுப்பு அப்படின்னு சொல்லி, ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர் இருக்கும். அதாவது நேச்சுரல் நம்பர்னா என்ன? 1 2 3 எக்ஸெட்ரா. அதுக்கப்புறம் இது கூட இந்த நேச்சுரல் நம்பர் கூட ஒரு ஜீரோவை சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஜீரோவை இது கூட சேர்த்துனோம்னா முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? இது கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்திடுவோம். அதாவது இது கூடயும் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்துவோம். எக்ஸெட்ரா போட்டு -3 -2 -1. அப்புறம் இதுல ஆல்ரெடி 0 இருக்கு, பிளஸ் நம்பர்ஸ் இங்க இருக்கு. இதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லுவோம்னா இன்டீஜர்ஸ், தமிழ்ல சொல்லணும்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த பின்னங்கள் எல்லாம் பாருங்க, பிளஸ் பின்னங்கள், குறை பின்னங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதாவது A by B ஃபார்ம்ல இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ், அதாவது விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த நம்பர் இதெல்லாம் உள்ளுக்கு இருக்க எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நம்ம குறை, அதாவது பின்னங்களா வரக்கூடியது, குறை பின்னங்களா வரக்கூடியது எல்லாத்தையும் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். இது இல்லாம பாருங்களா, இன்னொன்னு பாருங்க, இப்படி வச்சுக்கிட்டு இங்க irrational numbers அப்படின்னு சொல்லுவோம். irrational numbers அதாவது விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்லி
இனி அடுத்த சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. இது எல்லாம் சேர்த்து இது அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மெய்யெண்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா 2க்கும் 7க்கும் இடைப்பட்டதுன்னு வந்துச்சுன்னா நம்ம முழு எண்களா இருந்தா என்ன எழுதுவோம் 3 4 5 6 வேலையை முடிச்சுக்குவோம். பட் இங்க பாருங்க மெய்யெண்கள் அதாவது ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. 2க்கும் 7க்கும் இடைப்பட்டது ஏகப்பட்ட மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸ் இருக்கு. எதெல்லாம் இருக்கு அப்படின்னா இன்டிஜர்ஸ் இருக்கு, ஹோல் நம்பர்ஸ்ல இருக்கு, அப்புறம் இயல் எண்கள்ல இருக்கு, அதுக்கப்புறம் முழுக்கள்ல இருக்கு, அதுக்கப்புறம் விகிதமுறு எண்கள் பாருங்க எப்படின்னா 2.1 2.2 2.3 இல்ல 2.1576 இந்த மாதிரி. அதே போல இதுக்கு இடையிலயும் அதுதான் innumerable numbers are there between 2 and 3 3 and 4 3 4 and 5 5 and 6 6 and 7 அப்படின்னு ஏகப்பட்டது இருக்கு. அதை கொண்டு வந்து நம்ம செட்டுக்குள்ளார போட்டெல்லாம் எழுதி காமிச்சு நம்மளுடைய காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம இதை அப்படியே எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி என்னதுல கொடுத்துருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்களா அதையவே நாம வச்சு போட போறோம். எப்படி போட போறோம் பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் இதுல நோட் பண்ண வேண்டியது காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நீ சரிபார் அப்படின்னு இருக்காங்க. காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா நான் சொல்லியிருக்கேன் C2ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. அதாவது பரிமாற்று பண்புனா 2 பேருக்கு பரிமாறுறோம் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்னா அப்ப என்னது P யூனியன் Qவும் Q யூனியன் Pயும் சமம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காமிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன காட்டணும் P இன்டர்செக்ஷன் Qவும் Q இன்டர்செக்ஷன் Pயும் சமம்னு காட்ட போறோம். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் P யூனியன் Q எழுத போறோம். யூனியன்னாவே எல்லாமே அப்படின்னு அர்த்தம். சேர்த்துறோம் P-யையும் Q-யையும் சேர்த்துறோம். பாருங்க இது ரெண்டுல என்ன நம்பர் பெரிய நம்பர்? ரேஷனல் நம்பர்ஸா ரியல் நம்பர்ஸா? இது முழுசும் ரியல் நம்பர்ஸ்னு சொன்னோம். இந்த வட்டத்துக்குள்ளார இருக்கு பாத்தீங்களா? இதை மட்டும் என்னன்னு சொன்னோம்? இது ஃபுல்லா இருக்கிறது ஃபுல்லா என்னன்னு சொன்னோம்? விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொன்னோமா? இப்ப இந்த ரெண்டுல எது பெருசு? ரியல் நம்பர்ஸ் தானே பெருசு. அப்ப இது எல்லாருக்குள்ள இருக்குன்னு சொல்லாமா? பேக்குள்ளார புக் இருக்கு, நோட் புக்ஸ் இருக்கு, பாக்ஸ் இருக்கு, இன்னும் நம்ம ஸ்டேஷனரிஸ் எல்லாம் கொண்டு போவோம், ஈவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போவோம், எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அதைத்தான் நம்ம மெய்யெண்கள்னு சொல்றோம். அப்ப யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து பேக்னே சொல்லிடலாம்ல, ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ P யூனியன் Q அப்படின்னா X is such that X is a ரியல் நம்பர். பெருசா இருக்கிறது சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. ரியல் நம்பர் பிட்வீன் எது ரெண்டுக்கும் இடையில 2 1 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். எதுக்கு? P யூனியன் Qக்கு. அதுவே Q யூனியன் Pனால அதே தானே அப்படியே திருப்பி எழுதுறது தானே. கண்டுபிடிச்சிடலாமா? அதையே எழுத போறோம். X is such that X is a real number between 2 1 7 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம். அப்புறம் பாருங்க தமிழ்ல நான் எழுதுறேன் டீச்சர், நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் எழுதிருக்கீங்க அப்படின்னா தமிழ்ல பாருங்க சேம் தான். நீங்க என்ன இருக்குன்னு பாருங்க, மெய்யெண்களை பத்தி எழுதிட்டா போதும். என்ன x என்றவாறு x ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள என்ன மெய்யெண், ஒரு மெய்யெண். ஏன்னா செட் பில்டர் ஃபார்ம்னா ஒவ்வொரு உறுப்பை பத்தியும் சொல்லணும், அதனால ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இதையே திருப்பி எழுத போறோம். Q யூனியன் Pக்கு அதையே இதை அப்படியே ஆஸ் இட் இஸ் எழுத போறோம். அப்போ என்ன இதனோட ஆன்சரும் சமமா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? P யூனியன் Qவும் Q யூனியன் Pயும் சமமா இருக்குன்னு சரி பார்த்துட்டோம். காம்புடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ப்ரூஃப் பண்ணுங்களா? அதாவது கணங்களுக்கான பரிமாற்று கண வெட்டுக்கான பரிமாற்று பண்பை சரி பார்க்கிறோம். P வெட்டு Q சமம் Q வெட்டு P அப்படின்னு நிரூபிக்கணும். ஃபர்ஸ்ட் P வெட்டு Q அப்படின்னா காமன் எலிமெண்ட்ஸ் பிட்வீன் தீஸ் டூ செட், ரெண்டுக்கும் பொதுவா உள்ளது. பாருங்க இப்போ ஒரு புக் பேப்பர் இருக்கு, அந்த பேப்பர் மேல ஒரு பாக்ஸ் வச்சுட்டோம். இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவான இடம் எது அப்படின்னா இதை மட்டும் தானே சொல்லுவோம், இப்படிதானே சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்குள்ளார பாருங்க இதெல்லாம் முழுசு மெய்யெண்கள். அப்புறம் இது உள்ளுக்குள்ளார இருக்கிற இந்த பகுதி வரைக்கும் எல்லாத்தையும் நான் விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸ்னு சொல்வேன். இதை கம்ப்ளீட்டா ரியல் நம்பர்ஸ்னு சொல்வேன்னா அது ரெண்டுக்கும் பொதுவான இடம் எது? இந்த ரேஷனல் நம்பர் சிஸ்டம் இது உள்ள இருக்கிறது தானே. அப்ப அதுதான் நமக்கு இன்டர்செக்ஷன். அப்ப எது ஆன்சரா எழுதும் பாருங்க, இதை எழுதினா போதும், Qல இருக்கிறது எழுதினா போதும். X is such that X is a rational number between 2 and 7 அப்படின்னு முடிச்சிட்டோம். அதுவே Q இன்டர்செக்ஷன் Pக்கு
சேம் ஆன்சர் அப்படியே திருப்பி எழுதிடுறீங்க. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதனால இந்த ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அதே தமிழ்ல எழுதணும்னா சேம், நீங்க அப்படியே கியூ என்ன பார்த்து எழுதணுமோ அதே தான் அந்த கியூவை பார்த்து எழுதிட்டு என்னன்னு எக்ஸ் என்ற வாரி எக்ஸ் கியூன்னு நீங்க எழுதிடக்கூடாது. அதுக்காக தான் நான் மறுபடியும் எழுதுறேன். எக்ஸ் என்ற வாரி எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள விகிதமுறு எண் அப்படின்னு லெஃப்ட் சைடுக்கு எழுதிட்டோம். ரைட் சைடுக்கு Q இன்டர்செக்ஷன் P சேம் ஆன்சர் எழுதிடுவோம். இப்படி டிட்டோஸ் போடக்கூடாது. நீங்க வந்து இதை கம்ப்ளீட்டா மறுபடியும் எழுதணும். நம்ம ஃபைனலா என்ன பண்ணுவோம்? P வெட்டு Q சமம் Q வெட்டு P என்ன சரி பார்க்கப்பட்டது.